வணக்கம். கேரள மாநிலம் வயநாடுல வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டோன்னே முதலாக வந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு இவங்க தான் வந்து முதல்ல இந்த இடத்த வந்து ஆய்வு செய்து மீட்பு பணியை வந்து தீவிரப்படுத்தினாங்க. அந்த தீவிரப்படுத்துறதுல மட்டும் 116 பேர்த்த வந்து இந்த குழு வந்து காப்பாத்திருக்கு. குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து 25 பேரை வந்து மீட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த இப்போ பணிகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாலம் இல்லாத போதும் சரி, இந்த ஆறு இதை விட வேகமாக ஓடிட்டு இருந்ததாகவும் தண்ணீர் அதிகமாக ஓடிட்டு இருக்கும்போது இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய அங்கு வந்து கயிறை கட்டி உயிரை வந்து பணயம் வைத்து அங்கிருந்து ஒரு 76 பேரை வந்து மீட்டிருக்காங்க. இந்த வயநாடு சம்பவத்தில் எப்படி மீட்பு பணி நடந்தது, இப்போது முகாமில் இருக்கிறவங்க எப்படி பாதுகாப்பாக இருந்தாங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். குறிப்பாக இந்த பகுதியில் இந்த மீட்பு பணியில் காலை, அதாவது கோல்டன் ஹவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வந்து 116 பேர் உயிர்களை வந்து காப்பாற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எடுக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட உடல்களை வந்து மீட்பதற்கு வந்து மிக துரிதமாக செயல்பட்ட அணியாக இவங்க இருக்காங்க. என்டிஆர்எஃப் வந்து இந்த பேரிடர் காலம் முன்பாகவே வந்து குறிப்பிட்ட எந்தெந்த மாநிலங்களை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ முன்னாகவே அங்கே வந்து இருந்துருவாங்க. அப்படி இருந்த முதல் குழு இந்த குழு தான் வந்து இந்த சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு 116 பேர் உயிர்களை காப்பாற்றிக்காங்கிற மிகப்பெரிய ஒரு செய்தியை நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். காரணம் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து மீட்பு பணிக்கான பாலம் அமைக்கப்பட்டிருக்கு, வாகனங்கள் செல்கிறது. இவை அனைத்துமே இருக்கும் பட்சத்திலையும் தாண்டி இந்த இடத்துல எந்த விதமான இது இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கயிறு மீட்பு குழுவை வச்சு அவங்க இந்த 116 பேர் உயிரை காப்பாற்றிருக்கிறது மிகவும் ஒரு பெருமையான விஷயமா பார்க்கப்படுகிறது. அந்த செயலை செஞ்ச அணியினர் தான் இவர்கள். தொடர்ந்து வந்து களத்தில் இந்த வயநாடு சம்பவம் குறித்து தந்தி தொலைக்காட்சி செய்திகளை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கு. இதில் முதல் முறையாக இந்த களத்துக்கு வந்து மீட்டவர்கள் குறித்தான செய்தியும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். தந்தி தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் காளினுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.